தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் அப்டேட் நிகழ்ச்சியில் அரசியல் நடந்த பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்வுகள் குறித்து நம்முடன் பகிர்ந்துக்க நமது செய்தி ஆசிரியர் நாகப்பன் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழக அரசியல் மட்டும் இல்லாமல் டெல்லியிலும் இன்றைய நாள் அரசியல் ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை எட்டியிருக்கு. குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வெற்றி பெற்று முதல் முறையாக டெல்லி பயணித்தார். பிரதமரை சந்திச்சிருக்காரு, நிதி அமைச்சரை சந்திச்சிருக்காரு. ஆனால் அவர் அமித்ஷாவை சந்திப்பார் என்று தெரிவிக்கப்பட்டது. காங்கிரஸ் தலைவர் யாரையும் சந்திக்காமல் திரும்பியது எப்படி பார்க்குறீங்க? அரசுமுறை பயணமாக முதலமைச்சர் விஜய் டெல்லி போனார். அப்போ அமித்ஷாவிடம் நேரம் கேட்கப்பட்டது. எல்லாருமே அந்த பிரதமர் மோடியை சந்தித்தார். மேகதாது விவகாரம், இந்த தமிழ்தாய் வாழ்த்து விவகாரம், இதை பற்றியெல்லாம் பேசிட்டு ஒரு 10 நிமிடங்கள் அந்த சந்திப்பு நடந்தது. அதற்கு பிறகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க நேரம் கேட்கப்பட்டது. அவர் குஜராத் செல்வதாக இருந்ததால் அந்த நேரம் ஒதுக்கப்படவில்லை. அப்போ இவங்க உடனே சந்திப்பை ரத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரத்து செய்யப்படவில்லை, நேரம் கேட்டு அது ஒதுக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் செய்தி. அதற்கு பிறகு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்தாங்க. நிதி ஒதுக்கீடு பற்றின விஷயங்கள்லாம் ஒரு 6 கோரிக்கைகளை முதலமைச்சர் விஜய் கொடுத்தார். காங்கிரஸ் தலைவர்களை ஏன் சந்திக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. இது அரசுமுறை பயணம் என்பதனால அந்த மரபை காக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்க காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்கலை. ஜூன் 11ஆம் தேதி நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதில் முதலமைச்சர் விஜய் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும்போது அவர் அப்போ டெல்லி போகும்போது காங்கிரஸ் தலைவர்களை சந்திப்பதற்கான ஒரு ஏற்பாடு இருக்குது. இதில் விருந்து ரெடி பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருந்தது. ராகுல் காந்தி, சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே எல்லாம் காத்து கிடந்தார்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது ஏற்கனவே அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது. அரசு முறை பயணம் அப்படிங்கிறதுனால அந்த மரபோடவே முதலமைச்சர் விஜய் நடந்து கொண்டார். இந்த மரபை வேறு விஷயங்களில் அவர் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு செய்தியாளர் சந்திப்பை அங்கே நடத்திருக்கலாம். இங்கே தமிழ்நாட்டில் அவர் இன்னும் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தலை. அது ஒரு பெரிய குறையாக இங்கே இருக்கிறது. தொடர்ந்து எதிர்க்கட்சிகளோ இங்கே பொதுமக்களோ ஒரு செய்தியாளர் சந்திப்பை முதலமைச்சர் விஜய் நடத்த வேண்டும்ன்ற ஒரு கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எப்போதுமே ஒரு பிரதமரை சந்திப்பது அல்லது ஒரு நிதியமைச்சரை சந்திப்பது அல்லது உள்துறை அமைச்சரை சந்திப்பதுன்னா எந்த மாநிலத்தின் முதல்வராக நீங்கள் எடுத்துக்கலாம். ஆந்திரா, கேரளா, மேற்கு வங்காளம், தெலுங்கானா இப்படி எடுத்துக்கலாம். அது சந்திரபாபு நாயுடு இருந்தாலும் சரி, ரேவந்த் ரெட்டியாக இருந்தாலும் சரி, முன்னாடி பினராயி விஜயன் முதலமைச்சராக இருக்கும்போது கேரளாவிலும் சரி, எல்லோருமே அந்த ஒரு சந்திப்பை நடத்துவாங்க. அப்போ ஒரு மாநிலத்தினுடைய பிரச்சனை டெல்லியில் அது எதிரொலிக்கும். அது மிகப்பெரிய ஒரு கவன ஈர்ப்பை பெறும். ஏன் நாடாளுமன்றத்தில் இங்கே இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும், தமிழகத்தினுடைய பிரச்சனைகளை எம்பிக்கள் எழுப்புறாங்கன்னா அது இந்தியாவினுடைய கவனம் பெறும் அப்படிங்கிறதுக்காக தான் எழுப்புறாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற பிரச்சனைகளை அவர் பட்டியலிடுவார், பேசுவார், நிதி ஒதுக்கீடு, நிதி பகிர்வு பற்றி பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் முதலமைச்சர் விஜய் அந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்தவில்லை. மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி எல்லோரும் முதலமைச்சராக இருந்து டெல்லி சென்று வரும்போது அங்கே செய்தியாளர் சந்திப்பது வழக்கமாக வைத்திருந்த நிலையில் ஏன் முதலமைச்சர் விஜய் செய்தியாளர் சந்திப்பை நடத்தவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் விமர்சனமும் இப்பயுமே இருக்கு. இனி வரும் காலகட்டங்களில் அந்த முறையை அவர் மாற்றிக்கொள்வாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. கண்டிப்பாக இப்போது முதல்வர் விஜய் அவர்கள் பிரதமரை சந்திக்கும் பொழுது அவர் ஒரு கோரிக்கைகள் அடங்கிய பட்டியலை கொடுத்திருந்தார். இப்போது தமிழ்தாய் வாழ்த்து தமிழகத்தில் முதல்ல முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அதே போல் அவர் பல்வேறு கோரிக்கைகளை வச்சுன்னா இலங்கையை சிறைப்பிடித்திருக்கக்கூடிய மீனவர்களை விரைவில் மீட்டணும், படகுகளை மீட்டு தரணும் அப்படின்ட்டு. அப்போது அவர் என்ன கோரிக்கை பிரதானமாக வைப்பார்னு எதிர்பார்க்கப்பட்டது. இங்கே மீனவர் நலன் சார்ந்த அந்த பிரச்சனையை வச்சாரு, மேகதாது பிரச்சனையை வச்சாரு, நிதி பகிர்வு சம்பந்தமாக அவர் கேட்பார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த நிதி பகிர்வுக்காக நிதியமைச்சர்கிட்ட அந்த கோரிக்கைகளை வைத்திருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்களை அவர் பேசக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கும். மும்மொழி கொள்கையோ இங்கே பிஎம்ஸ்டி திட்டமோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது அது சம்பந்தமாக பிரதமரிடம் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதை பற்றியெல்லாம் அவர் பேசவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதே போன்று அவர் தொடர்ந்து அந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருந்தாவே அந்த கவனம் கிடைச்சிருக்கும். அந்த கவனத்தின் மூலமாக அவர் என்னென்ன விஷயங்களை பேசியிருக்கான்ற தரவுகள் நமக்கு கிடைச்சிருக்கும். தொடர்ச்சியாக இப்போ ஒரு ஆரம்ப கட்டங்கள்ல இருந்தே தாவேக கட்சி தொடங்குனதுலேருந்து செய்தியாளர்களை சந்திப்பதில் ஒரு விருப்பம் காட்டல. ஒரே முறை தான் செய்தியாளர் சந்திச்சிருக்க கட்சி துவங்கி, அதுவும் யாரும் பின்பற்றாதீங்க அப்படின்னு. ஒரு தலைவரா இருக்கிறது வேற, முதலமைச்சராக ஆன பிறகு வேற. ஒரு தலைவராக நீங்கள் சில விஷயங்கள் பண்ணுறீங்கன்னா அவரை முதல்ல தலைவராக எப்போது அங்கீகரிக்கப்பட்டார் அல்லது எல்லோரும் கொண்டாடக்கூடிய அளவுக்கு வந்தார்னா பரந்த ஒரு விஷயம்.
கண்டிப்பா. அப்போ வந்து முதலமைச்சரா இருக்கும் போதுன்னா நீங்க ஒரு மாநில நலனுக்காக மக்களை போய் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மக்கள் பிரச்சனைகளை பேசுறீங்கன்னு சொல்லலாம். இங்க போறது வந்து பிரதமரை பார்ப்பது, நிதி அமைச்சரை பார்ப்பது, உள்துறை அமைச்சரை பார்ப்பது அப்படின்னு. அப்ப அங்க வந்து இன்னும் பல விஷயங்கள் மாநில நலனுக்காக நீங்கள் கேள்வி எழுப்பக்கூடிய இடத்துல இருக்கீங்க, நிதி பகிர்வை வாங்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க அப்படின்னும் போது அது அவசியம் அப்படிங்கிறது தொடர்ச்சியா தமிழகத்துக்கு வந்து மத்திய அரசால் கொடுக்கப்படக்கூடிய நிதிகள் வந்து தாமதமாவது, கொடுக்கப்படல, மறுக்கப்படலன்னு கடந்த ஆட்சியில சொன்னதை நம்ம கேட்டிருக்கோம். இப்படி இருக்கும்போது இதை வலியுறுத்தும் விதமா ஏன் முதல்வர் வந்து செய்தியாளர் சந்திக்க மறுக்கிறாரு? இல்ல அதுதான் இப்ப கேட்கறதே அதான் அதே விஷயம்தான். ஏன்னா இந்த நிதி பகிர்வு குறித்து நீங்க வெளிப்படையாக ஒரு கோரிக்கை வைத்து அதை பேச வேண்டிய இடத்துல பேசாம புறக்கணிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான். அப்ப செய்தியாளர் சந்திப்புங்கிறது நீங்க வந்து டெல்லி அளவுல தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை கவனம் ஈர்க்கிறதுக்கான விஷயங்களை பண்ணியிருக்கணும். நீங்க பண்ணல. இனி வரும் காலங்களாவது அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் கோரிக்கை. ஏன்னா மாநில அரசு ஏற்கனவே வந்து கடன் சுமையில் இருக்கிறதா வந்து சொல்லி அதுக்கான வெள்ளை அறிக்கை வெளியிடுவதா சொல்லியிருந்தாரு. ஆனால் இந்த நிதி அமைச்சரை சந்திச்சிருக்காரு. குறிப்பாக கல்விக்கான நிதிகளை வந்து தமிழகத்துக்கு வந்து மறுக்கப்படுது என்று கடந்த ஆட்சி காலங்களில் போராட்டம் தொடர்ச்சி நடந்தது பார்த்தோம். இது தொடர்பாக அவர் என்ன வலியுறுத்தி இருக்கார் பிரதானமா? இல்ல அதை பத்தின வலியுறுத்தல்கள்லாம் இன்னுமே இல்லை. இன்னும் சொல்ல போனா ஒரு காரியம் இல்ல தேர்தல் வாக்குறுதிகள்ல கொடுத்தது பார்த்தாவே நீங்க வந்து இதுல பிரதானமா எது பேசப்பட்டிருக்கும்னு பார்த்தா 6 சிலிண்டர் இலவசமாக கொடுக்கப்படும்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாச்சு. அது எப்படி நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை வந்து இந்நேரம் வந்து அவர் மத்திய அரசிடம் வந்து ஆலோசிச்சிருக்கணும். ஆனால் அதை பற்றிய வெளிப்படையான ஒரு ஆலோசனை இல்லை, கோரிக்கையாகவும் இல்லை. ஏன்னா அவர் நிதி சம்பந்தமான கோரிக்கைகளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கொடுத்தும்போது கல்வி சார்ந்து, உட்கட்டமைப்பு சார்ந்து, இது மாதிரியான நிதி பகிர்வுக்காக அவர் வந்து கோரிக்கைகளை வைத்திருக்கார். ஆனால் சிலிண்டர் விவகாரம் இல்லை. அது இனி வரும் காலங்களாக தெரியும். இன்னும் வெள்ளை அறிக்கை வெளியிடுறது, ஒரு ஆலோசனை மேற்கொள்வது, இன்னும் என்னன்னா காலம் இருக்கிறது அப்படின்னு நம்ம தள்ளி போடாம இதுக்குள்ள இருக்கிற சிக்கல்களையும் நம்ம பார்க்கணும். இப்போ மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் அதை வந்து இன்னும் வந்து நம்ம வந்து செயல்படுத்தலை. 1000 ரூபாய்னு முந்தைய ஆட்சியில் இருந்ததை தொடர வேண்டியதாக இருக்குது. இன்னொரு பக்கம் மகளிர் வெற்றி பயணம், தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு வந்து பேருந்துகள் வந்து இலவச பயணம் அப்படிங்கிறது அது இன்னும் வந்து செயல்படுத்தலை. இதற்கான நிதி ஆதாரம்ன்றது இன்னும் அதிகமாக தேவைப்படும். இனி வரும் காலங்கள்லேயோ நிதி ஆயோக் கூட்டத்தில் அவர் என்ன பேசுகிறார், அவருடைய அரசியல் நகர்வு, டெல்லிக்கும் இவருக்குமான அந்த உறவு வந்து இது மரபு ரீதியான அரசுமுறை பயணமாக இருந்து விட்டதனால் அடுத்தடுத்த செயல்பாடுகளையும் நடவடிக்கைகளையும் அடுத்தடுத்த பயணங்களையும் அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக சார். இது ஒரு புறம் இருக்க அதிமுகவில் நடக்கக்கூடிய குழப்பங்களை வந்து எல்லாருமே பார்க்குறோம். ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்த உடனே ஒரு பிளவு ஒன்று ஏற்பட்டது. பிற்பாடு இடைத்தேர்தலும் போது ஒரு பிளவு. அதே போல் 2026 சட்டமன்ற தேர்தலையும் பிளவு. ஆனால் 2021 தேர்தலையும் 2026 தேர்தலையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இதிலே வந்து பல்வேறு மாறுபாடுகள் வந்து அரங்கேறி இருக்கு. ஏன்னா குறிப்பாக ஒருங்கிணைப்பாளர் இருந்த OPS திமுகவில் வந்து பயணித்தார். பல முக்கிய, அதாவது அதிமுகவின் முக்கிய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் திமுகவில் பயணித்ததெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்பொழுது SP வேலுமணி தரப்பில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் இந்த முறை ஒரு பிரிவை காமிச்சாங்க. இந்த பிரிவு அதிமுகவில் வருங்காலங்களில் இது எப்படி மாறும்? இல்லை, எடப்பாடி பழனிசாமி வந்து இதில் முடிச்சுக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். நீங்கள் குறிப்பாக சொல்கிறது என்னென்னா, இப்போ முன்னாடி தாவேக்கா இல்லாத போது வந்து ஒரே ஆப்ஷன் தான் இருந்துச்சு. அது தாய் கழகம்னு சொல்லி கூட திமுகவில் சேர்ந்தது வழக்கமாகவே இருந்தது. ஆனாலும் இப்போ செங்கோட்டையினுடைய நகர்வு அப்படிங்கிறது மிக முக்கியமாக அதிமுகவில் வந்து பெருசாக பார்க்கப்பட்டது. இந்த பக்கம் வந்து OPS போனார், மனோஜ் பாண்டியன் போனார், மருது அழகராஜ் போனார், அன்வர் ராஜா போனார், திமுகவில் எல்லோரும் ஐக்கியமாகி விட்டார்கள்னு சொல்லும்போது செங்கோட்டையின் ஒரு புதிய முடிவை எடுத்து தாவைக்காவை நோக்கி நகர்ந்தார். JCD பிரபாகர் தாவைக்கா நோக்கி நகர்ந்தார். VS பாபு தாவைக்கா நோக்கி நகர்ந்தாங்க. இப்போ அவங்க வந்து ஒரு மூணாவது ஆப்ஷன் எந்த அளவுக்கு வந்து பலனளிக்கிறது அப்படின்னு பார்த்தாங்க. இதற்கு முன்னதாக அதிமுக உடைந்த போது, பிளவுபட்ட போது இல்லாத சில விஷயங்கள் வந்து இப்போ ஒரு புதிய கோணத்தில் நடந்திருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா மூணாவது ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் அது ஆளும் கட்சி அப்படிங்கிறது. ஏன் SP வேலுமணி வந்து இப்போ இது பண்ணுறாரு அப்படின்னா, SP வேலுமணியுடைய ஆதரவாளர்கள் மாவட்ட செயலர்கள் இப்போ அதிகமான எண்ணிக்கையில் இருக்காங்க. இந்த பக்கம் OPS நகர்ந்த பிறகு, திமுகவில் ஐக்கியமான பிறகு அப்படின்னு பார்த்தோம்னா இயல்பான ஒரு இடைவெளி அங்கே இருக்கும். இரட்டை தலைமை வேணாம் அப்படின்னு சொன்னாலுமே அது ஒரு கூட்டு தலைமையாக செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு பார்க்கப்பட்டது. அப்படிப்பட்ட காலத்தில் தான் வந்து SP வேலுமணியுடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் மாவட்ட செயலர்களாகவும் நிறைய நிர்வாக பொறுப்புகளும் வந்து வந்தாங்க. அப்போ இயல்பாகவே அந்த அணி வந்து இன்னும் பலமடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் CV சண்முகமும் ஒரு தனித்த ஒரு
ஆதரவாளர்களை வந்து அதிகமாக இது பண்ணும்போது இன்னும் அது வலுவடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது 47 எம்எல்ஏக்கள் அப்படின்றது அதிமுக 3வது இடம் தள்ளப்பட்டது தேர்தலில் அப்படின்னும் போது அது பெரிய வீழ்ச்சியாக பார்க்கப்பட்டது. இந்த கட்டத்தில் தான் வந்து வேலுமணி சிவி சண்முகம் வந்து இந்த பக்கம் வந்து நகர்றாங்க, தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இங்கே சிக்கல் வெடிக்குது. இந்த சிக்கல் வெடிப்பதற்கான காரணமாக அவங்க என்ன சொல்கிறாங்க, அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வந்து வச்சிருக்கலாம்னு நினச்சாங்க, முதல்வர் பதவிக்காக இப்படி ஒரு கூட்டு பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. இதனால தான் இது பிடிக்காமல் நாங்கள் வெளியே வந்தோம்னு சொல்றாங்க. உண்மை என்னவா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, இது பிடிக்காமல் வந்திருந்தாலும் கூட அவங்க எப்படி போராடி இருக்க முடியும்? முதலில் பொதுக்குழுவை கூட்டுங்கள், தோல்வி குறித்து ஆராயுங்கள், இந்த புள்ளியோடு அவங்க நின்றிருந்தா அது வேற. ஆனால் அவங்க தாவேகாவிற்கு ஆதரவளித்து தான் இங்கே பிரச்சனையாச்சு. 25 எம்எல்ஏக்கள் அப்படின்னு சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி தரப்பில் போனாங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கம் நகர்ந்தார்கள். இதுலையும் தாண்டி அதுக்குள்ள ஒரு உள் பிளவா என்ன ஆச்சு, 4 எம்எல்ஏக்கள் வந்து பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகாவில் இணைஞ்சிட்டாங்க. இப்போ வந்து இங்கே வந்து எஸ்பி வேலுமணி வந்து திடீர்னு சரண்டர் ஆகிறாரு. கட்சி தாவல் தடை சட்டம் பாய்ந்தால் இருக்கிற எம்எல்ஏ பதவியும் இழக்க நேரிடும் என்பதனால் இந்த ஒரு பக்கம் வந்துட்டாங்க. சிவி சண்முகம் விஜயபாஸ்கரும் இன்னும் முழுமையாக முடிவெடுக்க முடியாத நிலையில் இருக்காங்க. இப்போதும் கூட இப்போ வந்து எஸ்பி வேலுமணி இபிஎஸ்க்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு. தன்னுடைய ஆதரவாளர்களுடைய எண்ணிக்கையும் பலத்தையும் அவர் வந்து நிரூபிச்சிருக்காரு. அதே சமயத்தில் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர்னு ஒரு அணியாக பிரியும் போது புதிய மாவட்ட செயலாளர்களை வந்து இபிஎஸ் வந்து நியமிச்சிருக்காரு. அப்போ இதற்கு முன்னதாக எஸ்பி வேலுமணி வந்து ஆதரவு மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் நியமிச்சார் இல்லையா, அந்த பலம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. இப்போ வந்து அதுக்கு ஒரு செக்மேட் வச்சிருக்காரு இபிஎஸ். என்னன்னா புதிய மாவட்ட செயலாளர்களை நியமிப்பது. இங்க பசுபதி வந்து சிவி சண்முகத்துக்கு ஒரு பெரிய எதிர்த்தரப்பில் இருக்காரு. இதனாலேயே சிவி சண்முகம் வந்து உடனடியாக கட்சியில் இணைவது, இபிஎஸோடு சமரசம் பேசுவது அப்படிங்கிறது ஒரு தடையா இருக்கு. விஜயபாஸ்கரும் இந்த பக்கம் வந்து விராலிமலையில வந்து அவருக்கும் அங்க மாவட்ட செயலாளர் நியமிச்சதுனால அங்க வந்து சிக்கலா இருக்கு. ஏன்னா சிவி சண்முகம் அவர்களை பொறுத்தவரை இதுவரை அதாவது மூத்த அதிகாரிகள் போயிட்டு தங்களிடம் சமரசம் பேசினாலும் அதுக்கு ஈடு கொடுக்காம தன்னுடைய பிடிவாதத்தில் அப்படியே தான் இருக்கிறார். அவர் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்கனவே விரும்பாதவர் தாவேகாவுடன் கூட்டணி வைக்க முதல் ஆளாக அச்சாரம் போட்டு அதுக்கு வந்து ஆதரவு தெரிவித்தவர், வரவேற்பு தெரிவித்தவர். அவருடைய முடிவையும் அல்லது கருத்தையும் மீறி இபிஎஸ் வந்து பாஜகவுடன் கூட்டணி வைத்தது அவருக்கு வந்து பிடிக்கல. இது அப்பவே அரசல் புரசலா பேசப்பட்ட போது அதற்கு பிறகு சமாதானம் செய்து பேசப்பட்டது. இப்போதும் இந்த பிளவை நோக்கி செல்வதற்கான முதல் கல்லை எறிந்தவர் அவர் தான். என்னன்னா இந்த பக்கம் தாவேகாவுக்கு ஆதரவளிப்பது, அதை நோக்கி நகர்வது, இந்த 25 எம்எல்ஏக்கள் 2வது அணியாக இருப்பது அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனையை வந்து சரி செய்யறதுக்காக அவர் தான் முதல்ல அவசர பொதுக்குழுவை கூட்டுங்கள், தோல்வி குறித்து ஆராய வேண்டும். திரைமறைவாய் பேசப்பட்ட பல காரியங்களை செய்தியாளர் சந்திப்பு மூலமா ஃபர்ஸ்ட் சொன்னவர் அவர்தான். சிவி சண்முகம் தான் வந்து வெளிப்படையா சொல்லிட்டாரு, அதிமுக திமுக கூட்டணிக்கு நீங்க பேச்சுவார்த்தை நடத்துனீங்க அப்படிங்கறத வெளிப்படையா. முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தத்துக்கு இபிஎஸ் சம்மதிக்கலன்ற ஒரு விஷயத்தையும் அவர் வச்சிருந்தார். அப்ப இது இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு உடனே வந்து சமரசம் ஆயிடுறது, இபிஎஸோடு ஐக்கியமாவது, அந்த அணிக்குள்ளேயே போய் சேர்வது சில சிக்கல்கள் இருக்கு. ராஜ்யசபா எம்பி ஆனார், உடனே ராஜினாமா பண்ணார், மயிலம் தொகுதி மாறினாரு, அங்க ஜெயிச்சார் அப்படின்னும் போது அந்த எம்எல்ஏ பதவியை இழப்பதா அல்லது தாவேகாவில் ஐக்கியமாவதான்ற ஒரு ஊசலாட்டம், ஒரு தடுமாட்டம் இப்போ சிவி சண்முகத்துக்கு. சிவி சண்முகம் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ண போறாருன்ற ஒரு தகவலும் வந்து வெளியாயிருக்கு. வெளியாகி தாவேகாவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கா? ஏன்னா இப்போ அதிமுகவிலிருந்து ஒருத்தர் வெளியிட்டாங்கன்னா திமுகல வந்து சேரது உண்டு. ஆனால் இப்போ சிவி சண்முகம் ஆதரவு எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடிய மரகதம் குமரவேல், இசக்கி சுப்பையா, சத்யபாமா, ஜெயக்குமார் ஆகிய இந்த 4 பேரும் வந்து ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. அதிமுகவில் மீண்டும் இணைவார்கள் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவங்க தாவேகாவில் அதிகாரப்பூர்வமாக இணைஞ்சிட்டாங்க. அவங்க அதிமுகவில் இணைவார்கள் யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா வந்து இங்க தாவேகா தரப்புல அமைச்சர் பதவி கொடுக்காத நிலையில வேலுமணி தரப்பு பயங்கர அப்செட் ஆனது. அதற்கு பிறகு என்னவா இருக்கும் அப்படின்னா, பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய தேவை தாவேகா தரப்புல இருக்கும்போது ராஜினாமா செய்துவிட்டு வந்தால் அவர்கள் தாவேகா உறுப்பினர்களாகி அங்கே இடைத்தேர்தலை சந்திக்க முடியுன்ற ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அப்போதாவது அமைச்சர் பதவி கிடைக்குமா அப்படின்ற விஷயத்துல போயிருக்காங்க. இந்த இடத்துல இதுல வந்து மக்களுக்கு துரோகம் செய்து விட்டதாக ஒரு பக்கம் பேச்சு, இபிஎஸ்க்கும் துரோகம் செய்து விட்டதாக ஒரு பக்கம், குதிரை பேரம் நடைபெற்றதாகவும் ஒரு பேச்சு, அதற்கான வழக்குகளும் வந்து தொடர்ந்து சில ஆஃபர்களை வந்து அவங்க கொடுத்திருக்காங்க. அந்த ஆஃபரின் அடிப்படையில் இந்த 4 பேர் வந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கும்போது தான் இப்படிப்பட்ட ஒரு தகுதி நீக்கத்துக்கோ இந்த அவச்சொல்லுக்கோ ஆளாக வேண்டாம் அப்படிங்கிறது தான் எஸ்பி வேலுமணி தரப்போட இதாக இருக்குது. அதனால தான் அவர் எங்களுடைய பொதுச் செயலாளர்னு அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவருக்கு எதிராக எந்த முடிவும் எடுக்க மாட்டோம் முதல் முறையாக அவரே மனம் திறந்து பேசினார். அதற்கு பிறகான காட்சிகள் வந்து இங்கே மாறிச்சு. இப்போ சிவி சண்முகத்துக்கு எது தடுக்குது? முதன்முறையாக அவர் தான் பகிரங்கமாக சில விஷயங்களை பொது வெளியில் பகிர்ந்தார்.
அதனாலேயே இப்போது அவர் தாவேகாவை நோக்கி நகர்வதா அல்லது இந்த எம்எல்ஏ பதவியோடு இங்க வந்து இருப்பதா, ஆறுதல் அடைவதா அப்படின்றது அவர் வந்து ஆற போறார். ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கும்போது, அந்த ஊசலாட்ட நிலையில் ஒரு தடுமாற்றத்தில் இருக்கும்போது கொஞ்சம் ஆற போடுறாரு. அவ்வளவு சீக்கிரமா இந்த பதவியை அவர் ராஜினாமா செய்ய மாட்டார். அதே சமயத்தில் தாவேகாவுக்கு உடனே சென்று சேர மாட்டார். அப்படி சென்று சேருவதாங்கன்னா இந்நேரம் அந்த விஷயம் நடந்திருக்கணும். அவர் வந்து கொஞ்சம் கவனிக்கிறார், ஆற போட்டு பேசுறார். விஜயபாஸ்கருக்கும் அந்த குழப்பம் இருக்கு. அதனால தான் வந்து நான் மக்கள் கிட்ட கருத்து கேட்கிறேன், என்னுடைய தொகுதி மக்கள் என்ன சொல்றாங்களோ அந்த முடிவை நான் வந்து ஏத்துக்கிறேன் அப்படின்னு 25 ஆண்டு காலமா அதிமுகவில் பயணிச்சுட்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு என் தொகுதி மக்களுடைய அவங்களோட கலந்து ஆலோசித்து என்னோட முடிவை நான் தெரிவிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் முடிவுக்கு நோக்கி தான் அது வந்து ஒரு மதில் மேல் பூனை அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா வந்து தொகுதி மக்கள் அப்படின்னும் போது அவர் தொகுதி மக்கள் கைவிட்டு விட்டால் என்ன ஆகுது? ஒருவேளை எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவை நோக்கி அவர் நகர்கிறான்றான், மீண்டும் இடைத்தேர்தல் வந்து அதே தொகுதி மக்கள் அவரை ஜெயிக்க வைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்போது அங்க வந்து மக்கள் துரோகம் செய்து விட்டதாவோ அல்லது அதிமுகவுக்கு துரோகம் செய்து விட்டதாக நினைத்தால் அங்க முடிவு வேற மாதிரி அமைஞ்சிடும். அப்ப தொகுதி மக்களுடைய கருத்துக்களை அவர் உள்வாங்க ஆரம்பித்திருக்கிறார். தொகுதி மக்கள் கொடுக்கிற அந்த ரியாக்ஷனை பொறுத்து அவருடைய முடிவு இருக்கும். அவரும் தள்ளி போறார். சபாநாயகர் நாளைக்கு பாப்பீங்களான்ற கேள்வி எழுப்பும் போது கூட அவர் வந்து திருமணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆக சில நாட்களை இவர்கள் தள்ளி போடுகிறார்கள். இந்த வாரத்திற்கு பிறகுதான் இதற்கான காட்சிகளும் காலங்களும் மாறும்போது அந்த களத்துல அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க. கண்டிப்பா அதிமுகவுடைய இந்த சதிவு பல கட்சிகளுக்கு லாபமா மாறுது. குறிப்பாக பார்த்தோம்னா அதிமுகவுடைய பிரிவு திமுகவுக்கு கடந்த தேர்தலுக்கு முந்தி எப்படி லாபமாக மாறுறதோ தற்பொழுது தாவேகா உடன் கூட்டணியை அமைத்திருக்கக்கூடிய விசிகா காங்கிரஸுக்கும் ஆதரவு பெறுகிறத பார்க்க இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ அதிமுக வந்து வலுவா இல்லை அப்படிங்கன்னு ஒரு வார்த்தை வாதம் வந்து வைக்கப்படுது. ஆனால் அது வலுவடைவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இப்போதும் இருக்கு. ஆனால் செல்வாக்கை இழந்திருக்கிறதுன்ற மக்கள் மத்தியில் அதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. அதே சமயத்தில் அந்த அதிமுகன்ற கட்சி மீண்டும் வீரியத்தோடு செயல்படுவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா இதை விட படுதோல்விகளை எல்லாம் அதிமுக சந்திச்சிருக்கு, மீண்டு வந்திருக்கு. இப்ப அதிமுகவை தாண்டி மற்றவர்கள் எல்லாம் காங்கிரஸுக்கும் விசிகாவுக்கும் ஒரு கூடுதல் பலம் வந்திருக்குன்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தாவேகா கொடுத்ததன் காரணமாக எல்லோரும் தாவேகாவுக்கு செல்லும் போது அந்த வாய்ப்பு வந்து கிடைக்காது, அதிகாரத்தில் அமர்வது அப்படின்னு கிடைக்காது. அதனாலேயே இப்போ வந்து விசிகா பக்கம் சாய்வது, காங்கிரஸ் பக்கம் சாய்வது. ஏன்னா அடிப்படை உறுப்பினராக இருப்பாங்க, பூத்தில் இருப்பாங்க, இன்னும் சின்ன சின்ன கீழ்மட்ட லெவலில் இருப்பாங்க. உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, இதில் ஏதேனும் ஒரு பதவியையோ ஒரு பொறுப்பையோ நம்மால் வாங்கிவிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. எல்லா விதத்தையும் தாண்டி பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற முழக்கத்துக்கு வலு சேர்த்து அதை மெய்ப்பித்து காட்டியிருக்கிற தாவேகா அரசால கூட்டணி ஆட்சியில் இருக்கிறதுனால அது ஐயுஎம்எல்லாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், அது புத்தெழுச்சி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஒரு நல்ல மாற்றம் அப்படின்னு தான் பார்க்கணும். அதனாலேயே இன்னொரு பக்கம் வந்து வாரிய தலைவருக்கான போட்டியே பெரிய அளவில் இருக்குது. இப்போ விசிகாவை பொறுத்தவரைக்கும் எழில் கரோனி கொடுக்கலாம், இல்லை எஸ்எஸ் பாலாஜிக்கு கொடுக்கலாம், இல்லை திருமாவளவனுடைய அக்கா மக மாலதிக்கு கொடுக்கலாம், அல்லது வந்து சிந்தனை செல்வனுக்கு கொடுக்கலாம். இப்படியான விஷயங்கள் வந்து நிறைய பேச, அவருடைய உதவியாளர் தயாளனுக்கு கொடுக்கலாம். இப்படி இருக்கு. தாவேகா பக்கம் வாரிய தலைவருக்கான போட்டி அதிகமாக இருக்கு. முட்டி மோதுறாங்க. நாஞ்சில் சம்பத்துக்கு கொடுக்கலாம், லயோலா மணிக்கு கொடுக்கலாம், ஊடகவியலாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு கொடுக்கலாம், நிறைய பேர் இருக்காங்க. விஎஸ் பாபுக்கு கூட கொடுக்கலாம். இவங்களுக்கெல்லாம் நாம் வந்து இப்போ எப்படி வந்து நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்துக்கு வந்து கூப்பா கிருஷ்ணன் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி 20க்கும் மேற்பட்ட வாரியங்கள் இருக்கும்போது அந்த வாரிய பதவி தேர்தலுக்கு முந்தைய இருக்கும். தேர்தலுக்கு முந்தையே அதிமுக வந்து விலகி இங்க சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க, முக்கிய நபர்கள். அவங்களுக்கு மட்டும் இல்ல, இப்ப ரசிகர் மன்றம், நற்பணி இயக்கம்னு விஜயோட இணைந்து பயணப்பட்டு விஜய் மக்கள் இயக்கத்துக்கு தூணாக நின்றவர்கள் ஒரு 120 தொகுதியில் அவங்க தோத்துருக்காங்க அப்படின்னும் போது அந்த 120 தொகுதிகளிலேயே தொடர்ந்து உழைத்தவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கான சில விஷயங்கள் பண்ண வேண்டியதா இருக்கு. இங்க எம்எல்சி மேலவை அப்படிங்கிற விஷயம்லாம் இப்ப சாத்தியம் இல்லை. நாடாளுமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றி அது அனுமதி பெற முடியுமா அப்படின்றதெல்லாம் தெரியாத மாநிலவை உறுப்பினர் பதவி சிவி சண்முகம் ராஜினாமா பண்ணியிருக்காரு. அதுக்கான ஒரு இடமும் தாவேகாவுக்கு கைவசம் இருக்குல்ல. அதாவது ஆட்சி அமைத்த ஒரு ஓரிரு மாதங்கள்ல அப்படின்னு கணக்கெடுத்துட்டோம்னா ஜூன் 18 மாநிலங்களவை தேர்தல், அதுல பாத்தீங்கன்னா தாவேகாவுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. முதல் எம்பி யார் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. அது சகாயம் ஐஏஎஸ் சொல்றாங்க. இன்னைக்கு வந்து வெல்லமண்டி நடராஜன் வந்து தாவேகால இணைஞ்சிருக்காரு. 2016 வந்து அவர் வந்து திருச்சி கிழக்குல வந்து நின்று ஜெயிச்சவர், சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்தார். ஒருவேளை அவர் திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருந்தால் இங்க சகாயம் ஐஏஎஸ் வந்து எம்பி ஆக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. இல்லை இவங்களெல்லாம் தாண்டி ஜான் ஆரோக்கியசாமியோ அல்லது தாவேகாவுக்கு உழைத்தவர்களோ அல்லது ரூட் ஜெகதீஷோ இப்படியான பேச்சுகள் எல்லாமே வந்துட்டு இருக்கு.
அது இன்னும் சீக்கிரமாவே இன்னும் ஒரு 20 நாட்கள்ல அது நமக்கு கண்டிப்பா அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்கிறாரு, தமிழகத்தில் அந்த ஊழலுக்கான ஒரு வரலாற்றுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் முதல்வர் ஜோசப் விஜய் அப்படின்ட்டு. இந்த கருத்து எப்படி பாக்குறீங்க? இல்ல, இன்னும் எதுவுமே பண்ணல. ஒரு டெண்டரோ மற்ற விஷயங்களோ இன்னும் எதுவுமே பண்ணாம அவர் வந்து மறுபடியும் வந்து ஒரு விஷயத்தை வந்து அவங்க உருவாக்குறாங்க, ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்றாங்க. வரலாற்றை அவர் உருவாக்க போகிறாருன்றது வேற, உருவாக்கி இருக்கிறார் அப்படிங்கிறது வேற. அவர் மறுபடியுமே வந்து ஒரு மேனிபுலேட் பண்ற மாதிரி தான் பேசுறாரு. இன்னொரு பக்கம் 90% அதிமுக நிர்வாகிகள் தாவேகாவுக்கு வர விரும்புகிறார்கள், விருப்பத்தின் அடிப்படையில் சொல்றாங்கன்னு சொல்றாரு. இன்னைக்கு கமலக்கண்ணன் தொழிற்சங்க பேரவை சார்ந்த அதிமுக ஆட்கள் தாவேகாவில் இணைந்திருக்கிறார்கள். சரி, தாவேகாவுக்கு தொழிற்சங்கம் இல்லை, அவங்க இணையறாங்க, ஒரு புதிய தொழிற்சங்கம் தொடங்குறாங்க, அது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இங்கே இன்னும் பலமாக இருப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறது. அவர் சாமர்த்தியமாக செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும்போது அவர்கள் தாவேகாவில் அதிமுகவை கரைக்க பார்க்கிறார்கள், கரைய பார்க்கிறார்கள். அதனால தான் வந்து ஒரு நிஜமான அதிமுக எங்களுது தான், ஒரு நியோ அதிமுகவினுடைய இன்னொரு பிம்பம் அப்படிங்கிற இதுக்கு வந்து வலு சேர்க்கறதுக்காக இப்படியான விஷயங்கள் சொல்றாரு. ஆனா அதற்கான எந்த சாத்தியமும் இல்லை. இன்னும் அவர் ரொம்ப நம்பிக்கையாவே சனி ஞாயிற்றுக்கிழமையில இந்த மாற்றுக் கட்சியினர் வந்து தாவேகாவில் இணைகிற விழாக்களை நிகழ்ச்சிகளை திட்டமிடுவேன்னு சொல்றாரு. இது ஏதோ பிளான் பண்ணி அவர் பேசுற மாதிரி தான் இருக்கு. ஆனால் இதற்கு மேலும் அதிமுகவை வந்து அவரால் வந்து இது பண்ண முடியாது. மக்களை வந்து நீங்க வந்து இது எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் செல்வாக்கு இருந்த நாங்க தான் வந்து மறுபடியும் அந்த வடிவத்தில் விஜயை நீங்க பார்க்கலாம்னு சொல்லணுமே தவிர இன்னும் அதிமுகவிலிருந்து அங்கு நகர்வதற்கான வாய்ப்பு குறைவாக தான் இருக்கும். தொடர்ச்சியா இப்போ பல்வேறு விஷயங்களை பேசணும். இப்போ திமுக கடந்த முறை ஆளுங்கட்சி இருந்தாங்க, தற்போது எதிர்கட்சியா இருக்கிறாங்க. இப்போ எதிர்கட்சியா இருக்கும்பொழுது அவங்களுடைய எதிர்வினைகள் வந்து பலதரப்பு, ஆளுங்கட்சி மேல பலதரப்பான எதிர்வினைகள், கருத்துக்களும் வந்து பதிவு பண்றாங்க. கொடுத்த வாக்குறுதி எப்போ நிறைவேற்ற போறாரு, இன்னும் திமுக கொடுத்த வாக்குறுதியே வந்து செயல்படுத்திட்டு இருக்காரு முதல்வர் என்று ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறாங்க. இப்போ அதாவது இந்த மகளிர் உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திமுகவுடைய திட்டம், அதே திட்டத்தை 2500 ரூபாய் கொடுக்கறதா வாக்குறுதி கொடுத்துட்டு அந்த திட்டத்தை தான் முன் கொண்டு வர்றாரு. சொன்னது என்ன ஆச்சு? அதே போல விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் 5 லட்சம் ரூபாயிலே தள்ளுபடி பண்ணுவாங்க, ஆனால் வெறும் 50,000 தான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது சிறு குறு விவசாயிகளுக்கான பயிர்க்கடன்றது ஒரு பெரிய சட்ட சிக்கல்களை கொண்டது. 3 பாயிண்டாக இவங்க சொல்கிறாங்க. ஒரு குறு விவசாயி 5 ஏக்கருக்குள்ளே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு 50,000 தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலே இருக்குன்னா 50,000க்கு மேலே எல்லாம் தள்ளுபடி கிடையாது, 5,000 தான் தள்ளுபடின்னு. ஆனால் முதல்ல அப்படி சொல்லலை, பயிர்க்கடன் அனைத்தும் தள்ளுபடின்னு தான் சொன்னாங்க. அதே மாதிரி யூனிட் மின்சாரம் 200 யூனிட் முதல்ல ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு 500 யூனிட்டுக்குள்ளே இருந்தால் 200 யூனிட், மேலே இருந்தால் 100 யூனிட் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரியான சில சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும்னா, முன்னாடியே வந்து கூட்டுறவு நகை கடன் தள்ளுபடி முன்னாடி திமுக ஆட்சியில் இருக்கும்போதும் கூட தகுதி உள்ளவர்களுக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. மகளிர் உரிமை தொகை தகுதி உள்ளவர்கள் தான் சொன்னாங்க. இப்போது இருக்கிற அந்த நிதி பங்கீடுன்னு பார்த்தீங்கன்னா 10.62 லட்சம் கோடி வந்து நமக்கு வந்து நிதிச்சுமை இருக்குது, கடன் இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கும்போது இவ்வளோ கடன் சுமையோடு சேர்ந்து இருக்கும்போது இவ்வளோ விஷயங்களையும் உடனே பண்ணிட முடியுமானா பண்ணிட முடியாது. இங்கே வந்து ஒரு வெள்ளை அறிக்கை முதல்ல வெளியிடணும், எவ்வளோ நிதிச்சுமை இருக்குது, எங்கே கடன் வாங்கியிருக்கோம், அதே சமயத்தில் எதுக்கு செலவு பண்ணியிருக்கோம், எதுக்கு செலவு பண்ணணும்னு சொல்லணும். அதற்கு பிறகு இங்கே வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு ஒரு பட்ஜெட் கூட்டம் இது பண்ணணும். அதற்கு பிறகு தான் இதெல்லாம் சாத்தியமாகும். அதே சமயத்தில் பயிர்க்கடன் தள்ளுபடின்ற விஷயம் வந்து விவசாயிகளுக்கான முக்கியமான விஷயம். இதில் வந்து நீங்கள் வந்து தகுதியுள்ளவர்கள் அப்படின்றதோ இந்த 5 ஏக்கர் நிலம்ன்ற கிரைட்டீரியாவை வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அனைத்து விவசாயிகளுக்கும், ஏன்னா முன்னாடி வந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்திலோ கருணாநிதி ஆட்சி காலத்திலோ அப்படி இல்லை. ஆனால் இவர் தான் அந்த கிரைட்டீரியாவை கொண்டு வந்து அதில் தகுதியுள்ளவர்கள் அப்படின்னு பிரித்து 5 ஏக்கருக்கு மேலே சிறு விவசாயிகளுக்கு இப்படி, குறு விவசாயிகளுக்கு இப்படின்னு பண்ணியிருக்காரு. அந்த விஷயத்தை பண்ணியிருக்கோன்னா இப்போதும் கூட அரசு இதை பரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்குது. திமுகவில் வேறு என்ன மாற்றங்கள் தேவை அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு பெரிய மாற்றம் தேவைப்படும். உடன்பிறப்பின் குரல்னு 31ஆம் தேதிக்கு அவங்க கருத்து கேட்குறாங்க. தோல்வி குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழு ஜூன் 5ஆம் தேதிக்குள்ளே இது பண்ணுறாங்க. இதையெல்லாம் தாண்டி நிறைய தோல்விகளை முன்னாள் முதலமைச்சரே தோற்றிருக்கார் அப்படின்னும் போது அவங்க நிர்வாக ரீதியாக நிறைய கட்டமைப்புகளை மாற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் கனிமொழி மாநில அரசியலுக்கு வர வேண்டும் அப்படின்ற விருப்பத்தை முன்னாடியே தெரிவிச்சிருந்தாங்க. அப்போது நிறைய விஷயங்கள் அப்போ பேசப்பட்டது, அது நடக்காமே போயிடுச்சு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மகளிர் வாக்குகள் திமுகவுக்கு ரொம்ப முக்கியம். இளைஞர் வாக்குகள் எப்படி முக்கியமோ அதே மாதிரி மகளிர் வாக்குகள் முக்கியம். தவைக்காவுக்கும் இளைஞர்களும் மகளிரும் சேர்ந்து வாக்களித்த நிலையில் தான் இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின் போது அவங்க வந்து மறுபடியும் வந்து அதை வந்து இழக்க விரும்பாமல் தேவைப்பட வேண்டிய ஒரு விஷயம் இருக்கும்போது கனிமொழிக்கு ஒரு புதிய பொறுப்பை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா வந்து துணை பொதுச் செயலாளராக இருக்காங்க.
பொதுச் செயலாளராக துரைமுருகன் இருக்காரு. அவருடைய உடல் நலம் குன்றி இருக்கு. நிறைய விஷயங்கள் இங்கே இன்னும் ஆக்டிவாக செயல்பட வேண்டியதாக இருக்குது. புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. எல்லா மட்டங்களையும் சரி செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஒரு இளைஞர் நிர்வாக கூட்டமோ மற்ற கூட்டமாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து கனிமொழியும் உதயநிதியும் பேசி கொண்டிருப்பதை பார்க்குறோம். ஆலோசனைக்கு முன்பாக அவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. அப்போது அடுத்தடுத்த விஷயங்கள் செயல்பட முடியும் அப்படின்னா, ஒருவேளை டிஆர் பாலு பொருளாளர்லேருந்து பொதுச் செயலாளராக தரம் உயர்த்தப்பட்டு பதவி உயர்த்தப்பட்டு பொருளாளராக கனிமொழி நியமிக்கப்படலாம், அல்லது கனிமொழியே பொதுச் செயலாளராக நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அப்படி இருந்தால் மகளிர் முழுக்க வந்து கனிமொழியை வந்து பார்த்துக் கொள்வதாக, இளைஞர் அணியிலிருந்து வந்த உதயநிதி எதிர்க்கட்சி தலைவராக இப்போ இருக்கிறதுனால இளைஞர் வாக்குகளுக்காக சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு தான் இருக்கும். அந்த கட்டமைப்பில் மாற்றம் தேவை அப்படிங்கிறது அந்த கட்சியில் உணர்றாங்க. இங்கேயும் சில மாற்றங்கள் நிர்வாக ரீதியாக இருந்தால் இன்னும் அது புத்துணர்ச்சியுடன் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அது எப்படி இருக்குன்றது தலைமை எப்படி யோசிக்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கலாம். கண்டிப்பாக சார். இப்போ தாவேகா ஆட்சி பொறுப்பேற்ற உடனே பல்வேறு இடங்களில் இப்போ தமிழ்நாடு முழுவதும் நம்ம பார்க்குறோம். மருத்துவமனைகளில் போராட்டம், மின்சார மின்தடை, அறிவிக்கப்படாத மின்தடை, கொள்ளை, சிறுமியருக்கு பாலியல் இதெல்லாம் வந்து கடந்த ஆட்சி மேலே சுமத்தப்பட்ட ஒரு பெரிய ஒரு அதாவது குற்ற செயலாக இருந்தது. இதனால தான் வந்து அவங்க ஆட்சி இழக்கத்துக்கான ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. தாவேகா ஆட்சி அமைந்த 717 மதுபான கடைகளை மூடிட்டா மட்டும் சட்ட ஒழுங்கு சீர் ஆயிடுச்சானா கண்டிப்பாக அதுக்கு ஒரு கேள்விக்குறி தான். அப்படி இருக்கும்போது மற்ற பிரச்சனைகளை தாவேகா வந்து சரியாக கையாளலையா? இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை தாவேகா ஆட்சி இன்னும் என்ன செய்ய இருக்குது? இல்லை, திமுக ஆட்சியில் சில விஷயங்கள் சொல்லும்போது திமுகவை குற்றம் சாட்டியவர்கள் திரும்ப அவங்க மேலேயே வரும்போது அந்த குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொண்டு அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பிரதானமானது. இது இவங்களால் நடந்தது, அவங்களால நடந்தது. மின்வெட்டில் வந்து ஒரு புள்ளிரிவு இருக்காங்க, யாரோ ஒருத்தர் நமக்கு எதிராக சதி பண்ணுறாங்க, அவங்க திமுக அரசு அதிகாரிகள் அல்லது திமுகவுக்கு ஆதரவானவர்கள், இப்படியான விஷயங்கள் எல்லாம் அவங்க சொல்லவே கூடாது. அதை எப்படி சரி பண்ணணுன்றதுல தான் கவனம் செலுத்தணும். சிறுமி விவகாரத்தில் இருந்தாலும், போதை ஒழிப்பு அப்படின்றதா இருந்தாலும், இப்போ சிங்கப்பெண் அதிரடிப்படைனா இப்போ அதுக்கான விஷயங்களை தொடர்ந்து செயல்படுத்தணும். இப்போது சொல்லிக் கொண்டிருப்பது மட்டுமே வந்து இந்த ஆட்சிக்கு வந்து அழகாக இருக்காது. செயல்படுவது அப்படிங்கிறது தான் ஆட்சிக்கு அழகாக இருக்கும். அதுதான் வந்து மக்களிடம் வந்து ஈடுபடும். இன்னும் காலம் இருக்கிறது. அவர்கள் சரி செய்து கொள்வதற்கான வாய்ப்பை வந்து மக்கள் வழங்கியிருக்காங்க. எதிர்க்கட்சிகள் உட்பட எல்லோருமே வந்து ஆலோசனைகள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. அது குதிரை பேரமாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும். ஒரு அரசியல் அறம் இல்லாமல் செயல்படாதீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல் ஒரு புதிய கூட்டணி ஆட்சி அப்படின்னும் போது அவர்களுடைய ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் கேட்டு அதை செயல்படுத்தினால் தாவேகா அரசுக்கு எந்த பாதகமும் இருக்காது. முதலமைச்சர் விஜய்க்கும் எந்த சிக்கலுமே இருக்காது. அவர் ஏற்றுக்கிறாரா அப்படிங்கிறது தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். கண்டிப்பாக சார். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருந்தீங்க. பின்வரும் நாட்களில் தாவேகாவுடைய ஆட்சி தமிழகத்தில் எப்படி இருக்குது, சட்ட ஒழுங்கு நடவடிக்கைகளை என்ன மேற்கொள்கிறாங்க என்பதை நாம் விரிவாக அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் நாம் பேசலாம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சாமுவேல் எபினேசர்.